கம்மல் போடக்கூடாது, மோதிரம் போடக்கூடாது. மோதிரத்து உள்ள இல்லாம பிட்டு வச்சு எடுத்துன்னு போவாங்க. முட்டை கலப்பீங்களா? செக் பண்றது அந்த பொம்பளை பிள்ளைங்கள அசிங்கப்படுத்துறது. நீட்டு இன்னாத்த நீட்டு, பணத்தை நீட்டு, உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் உங்க கையை நீட்டுவாங்க அவங்க. இதுதான் நடக்குது. நீட் எக்ஸாம் வேணாம்னு நம்ம போராடுறோமே. We want justice. We want justice. Ban NEET. Ban NEET. Ban NEET. Education for all. Education for all. கொஸ்டின் பேப்பர் அவுட்டு, டாக்டர் அவுட்டு, கொஸ்டின் பேப்பர். இப்போ நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதுன அந்த சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸாம் சென்டரு 2 லட்சம் கொடுக்கணும். எக்ஸாம்ன்ற பேரில், நீட்டுன்ற பேரில் கொள்ளையடிக்கிறது தான் இந்த நீட்டு. என் பையனை டாக்டர் ஆகணும் என்னோட கனவு, ஒருத்தனை கலெக்டர் ஆகணும்னு என்னோட கனவு. பணம் இல்லாதால அந்த கோச்சிங் சென்டருக்கு என்னால் அனுப்ப முடியல. நீ டாக்டராக தான் ஆக முடியல. ஹாஸ்பிட்டல் டெல்லி கவர்மெண்ட் மத்திய கல்வித்துறை அமைச்சர் ராஜினாமா பண்ண வச்சுட்டாங்களா? ராஜினாமா பண்ணிட்டாரா? வணக்கம். நீட்டு இன்னாத்த நீட்டு, பணத்தை நீட்டு, உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் உங்கள் கையை நீட்டுவாங்க அவங்க. இதுதான் நடக்குது. நீட் எக்ஸாம் வேணான்னு நம்ம போராடுறோமே. போராடணும். டெல்லியில் இப்போ அடி வாங்கி வாங்கி கண்ணீர் புகை அடித்து கண்ணீர் புகை வச்சு ஃபயர் சர்வீஸை வச்சு தண்ணி அவனை இன்னும் தீவிரவாதி மாரி போராடணும்னா கரப்பாம்பூச்சி குரூப்ஸ், கரப்பாம்பூச்சி அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பித்து அவங்க எல்லாம் போராடினாங்க. நீட்டுக்கு எதிர்ப்பா நீட் எக்ஸாமு வேணான்னு சொல்லி போராடுறாங்க. இது எதுக்கோசரம் தெரியுமா? சில பேர் என்ன பண்ணுவான், இப்போ 12வது படிக்கிறாங்கள, +2 அவுட்டு, இந்த IAS எக்ஸாம் அவுட்டு. ஏன் நம்ம இராணுவத்துறை தான், அந்த துறை எக்ஸாமும் அவுட்டு, கொஸ்டின் பேப்பர் அவுட்டு, டாக்டரு அவுட்டு, கொஸ்டின் பேப்பர். இப்போ நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதுன அந்த சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸாம் சென்டரு 2 லட்சம் கொடுக்கணும். 2 லட்சம் கொடுத்தாலும் அவன் செக் பண்ணுவான். பார்த்தீங்களா? நீங்கள் காதில் கம்மல் போட்டுக்கிறியா, மூக்குத்தி போட்டுக்கிறியா, பவுனு போட்டுக்கிறியா, ஏர்பின்னு போட்டுக்கிறியா, ஜட்டி போட்டுக்கிறியா, எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணுறான். பண்ணி தான், ஏன்னா உள்ளாடையில் கூட அந்த பேப்பர் வச்சு சுருட்டி எடுத்துன்னு போவாங்களாம். இப்படின்ற பேரில் காமிச்சிட்டு இந்த வினாத்தாள் இருக்கு பாருங்க, கொஸ்டின் பேப்பர். எக்ஸாம்ன்ற பேரில், நீட்டுன்ற பேரில் கொள்ளையடிக்கிறது தான் இந்த நீட்டு. இப்போ ஒரு டாக்டர் சீட்டுக்கு நீங்கள் போய் எக்ஸாம் சென்டரில் 2 லட்ச ரூபா கொடுத்தாதான் அந்த நீட் எக்ஸாம் எழுத முடியும். ஒரு குண்டு ஊசி கூட இருக்குதான்னு பார்ப்பான். கொண்டையில் ஊசி சொரின்னு போகிறாங்களா லேடிஸ், பொம்பளை பிள்ளைங்க, அதை எடுக்கணுன்னுவான். மூக்குத்தி போடக்கூடாது, கம்மல் போடக்கூடாது, மோதிரம் போடக்கூடாது. மோதிரத்து உள்ள இல்லாமல் பிட்டு வச்சு எடுத்துன்னு போவாங்க. முட்டை கலப்பீங்களா? செக் பண்ணுறது அந்த பொம்பளை பிள்ளைங்கள அசிங்கப்படுத்துறது. அதை நீட்டு, அது வேணாம். நீ அந்த செக் பண்ணுற பேரில் அவமானப்படுத்துறீங்க, அசிங்கப்படுத்துறீங்க. அவங்க 2 லட்ச ரூபா கொடுக்கணும். தனி மனித தாக்குதல் தான் இது. 2 லட்ச ரூபா கொடுக்கணும். வசதி இல்லாதவன் எப்படி கொடுப்பான்? வசதி இருக்கிறோம் 2 லட்சம் கொடுப்பான், 5 லட்சம் கூட கொடுப்பான். நீட்டு, இவன் பணத்தை நீட்டுவான், அவன் கொஸ்டின் பேப்பரை நீட்டுவான். அதான் நீட்டு. நீட்டு எழுதிட்டு பாஸ் ஆகிட்டு நீ பணத்தை கொடுத்து கொஸ்டின் பேப்பரை வாங்கி படிச்சுட்டு நீ ஒரு டாக்டர். இதான் நீட்டு. இதுக்கு எதிர்ப்பாக தான் நம்ம போராடுறோம். 12வது எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வரும், அவுட் ஆகிடும். டாக்டரு அவுட்டு,
வக்கீல் அவுட்டு, கலெக்டர் அவுட்டு. நம்ம இந்திய இராணுவத்துறை அதுலேயும் அவுட்டு. கொஸ்டின் பேப்பர் எல்லாமே 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்தா கொஸ்டின் பேப்பர் அவனுக்கு போயிடும். அவன் படிச்சுட்டு பாஸ் ஆகிடுவான். பணக்காரன், பணம் வச்சுக்கிறவன், பணம் இல்லாதவன் இங்கே இருக்கணும். இது இப்போ என் வாழ்க்கையில் நடந்ததே நான் சொல்கிறேன் பாருங்க. என் பையனை டாக்டர் ஆகணும் என்னோட கனவு, ஒருத்தனை கலெக்டர் ஆகணும்னு என்னோட கனவு. பணம் இல்லாதால அந்த கோச்சிங் சென்டருக்கு என்னால் அனுப்ப முடியல. நீ டாக்டராக தான் ஆக முடியல, ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டாவது ஆகணும். நீ எம்பிஏ மேனேஜ்மெண்ட், எம்பிஏ ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அதுக்கு படுறான்னு சொல்லி அதுக்கு படிக்க வச்சேன் நான். அந்த மாதிரி அதுக்கு தான் நம்ம நீட்டு வேணான்னு சொல்கிறோம். அதனால் இன்றைக்கி ஒரு மந்திரி, ஒரு டெல்லி கவர்மெண்ட் மத்திய கல்வித்துறை அமைச்சர் ராஜினாமா பண்ண வச்சுட்டாங்களா? ராஜினாமா பண்ணிட்டாரா? இதை நாங்கள் என்ன சொல்கிறோம், நீட்டு தேவை வச்சுக்குங்க, பணம் வாங்காதீங்க, கொஸ்டின் பேப்பரை வெளியே கொடுக்காதீங்க, கள்ளத்தனமாக விற்காதீங்க, நேர்மையாக நடத்துங்க. நீட்டு நடத்துங்க, அது வேணான்னு சொல்லலை, நேர்மையாக நடத்துங்க. பணம் வாங்கின்னு கொஸ்டின் பேப்பரை கொடுத்து பணம் இருக்கிற பசங்க படிச்சுட்டு வந்துடும். பணம் இல்லாத, வசதி இல்லாதவன் என்ன பண்ணுவான்? அவன் மாடு மேய்ப்பான். புரியுதா? அப்புறம் படித்த படிப்புக்கு வேலை இல்லாமல் வேறு ஏதாவது வேலை தான் செய்யணும். இதுக்கு தான் நீட்டு வேணான்னு நம்ம போராடுறோம். பணத்தை நீட்டு, உனக்கு கொஸ்டின் பேப்பர் வரும், அவன் வாங்கிட்ட நீட்டுவான். இந்த நீட்டு வேணாம், இதுக்கு தான் நம்ம போராடின்னு இருக்கிறோம். இதுக்கு நல்ல வழி பிறக்கும். நன்றி, வணக்கம்.